ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அந்த விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ரொம்ப பிளான்லாம் பண்ணல, டக்குன்னு முடிவு பண்ணி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்குலாம் நம்ம சாமியை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் போதாது, சாமியை நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கணும், அப்போ மட்டும்தான் போக முடியும்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் 100% நம்புகிறேங்க. ஏன்னா எனக்குமே நிறையவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய டைம் பிளான் பண்ணி இந்த மாதிரி போக முடியாமல் இருக்குது. ஸோ இந்த டைம் எந்த பிளானுமே பண்ணல, திடீர்னு வந்து கிளம்பிட்டோம். நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ, கன்ஃபார்மாக குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு இயர்லி 2 times அது வந்து போயிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் நம்ம வீடு இன்னுமுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ எங்கள் குலதெய்வம் கோயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லாங் தான். திம்மூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படியும் இயர்லி 2 timesக்கு மேலே வந்து கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஊர்லாம் தாண்டி சில்லக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் செல்லியம்மன் கோவில் தான் வந்து எங்களோட குலதெய்வம். செல்லியம்மன் கருப்பசாமி கோவில் தான் வந்து எங்களுக்கு குலதெய்வம். ஸோ இப்போது வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் எந்த குலதெய்வம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யாருக்காவது செல்லியம்மன் வந்து குலதெய்வமாக இருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த காட்டுக்கு சென்டரில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கோவில் வந்து இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ நிறைய பேரோட குலதெய்வம் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்கள், எங்கேயுமே யாருமே இல்லாட்டியும் கோவில் வந்து நிறைய இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இங்கே அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட கோவில், செல்லியம்மன் இருக்கிற இடம். ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான காடுங்க. நம்ம வந்து எதை வேண்டிக்கிட்டு முழு மனசனோட பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அதை நடத்தி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது இவங்க மேலே. இங்கே கிளம்பும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பும்போது எவ்வளோ ஹாப்பியாக கிளம்புவோமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பி வருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கருப்புசாமி இருக்கிற இடம். ஸோ செல்லியம்மனோட இடத்துலையும் கருப்புசாமி வேறு ஒரு இடத்துலையும் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 இடத்தையும் பார்த்தாச்சு. நாங்கள் இன்றைக்கி சண்டே போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் கோவில்லையே இருக்கோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இதுவும் அமைதியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம 3வதாக சாமி கும்பிட வேண்டிய இடம். ஸோ இங்கேயுமே வந்து சாமி ஸ்டாச்சுலாம் வச்சுட்டு இந்த மாதிரி 7 கன்னிமார்களும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம 3வதாக வந்து இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இங்கே குலதெய்வம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருந்தது. நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்பையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.